எப்ப பாரு வறுக்கணும் அரைக்கணும் பொரிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த அடுப்படியை தாண்டி போகவே முடியல. ஆனா அந்த சந்தியா ஏரோப்ளேன்ல ஊரை சுத்த போறா. எந்த நேரத்துல என்ன பெத்தாங்களோ இப்படி கடந்து சீரழிறேன். ஏமா இப்படி புலம்புறீங்க? பின்ன வேற என்ன செய்யறது? நீங்க எல்லாரும் மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்கீங்க, நான் வெளியில புலம்புறேன். ஹேய், நீயே சொல்லு, உனக்கு ஏரோப்ளேன்ல போகணும்னு ஆசையே இல்லையா? எனக்கும் ஆசை இருக்குதான். ஏரோப்ளேன்ல போகணும்னா யாருக்கு தான் ஆசை இருக்காதான்? அப்புறம் என்ன என்னைய மட்டும் சொல்ற? நாமளும் போனா எப்படி இருக்கும் தான் தோணுது. ஆனா சந்தியாமா மட்டும் போறாங்களேன்னா நான் நினைக்கலம்மா. நீ ரொம்ப நல்லவதான். உங்க அம்மா ஐயா எல்லாரும் வந்த உடனே உனக்கு பாராட்டு விழா நடத்த சொல்ற, போதுமா? மயிலு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அட இருங்கம்மா, ஃப்ளைட் போகுது, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஃப்ளைட் ச்சே, இந்த ஏரோப்ளேன் ஃப்ளைட் எல்லா வார்த்தையும் அழிச்சிருங்களேன். கேட்டாலும் எரிச்சலா வருது. என்னம்மா தண்ணி கேட்டீங்க, அதுக்குள்ள இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஃப்ளைட் பார்க்கவா? ஆமா, நீ அப்படியே சிரிச்சிட்டே வர வரைக்கும் அடுப்பு காத்துட்டு இருக்கோம்ல. மா, நீங்க அந்த ஃப்ளைட்ட பார்க்காம போயிட்டீங்களே, எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? சந்தியா மாவும் ஐயாவும் இதே மாதிரி தான் போறாங்க, தெரியும்ல? பறவையை கண்டான் விமானம் படைத்தான். மாமா, இந்த பாட்டு உங்களுக்கு தேவையா? வயசுக்கு தகுந்த மாதிரி நடக்க தெரியாது. சின்ன சிறுசுங்க போயிட்டு வரட்டும்னு அனுப்பாம காலம் போன காலத்துல சோடி கேக்குதோ சோடி. அதுவும் ஃப்ளைட்ல. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? அர்ச்சனா, அம்மா, இவளுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் சில மாதிரி நின்னுட்டு இருக்கா? அர்ச்சனா, என்னாச்சுமா? ஐயோ, கனவா? தப்பிச்சேன். அர்ச்சனா, சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தையா. என்ன அர்ச்சனா இது? நடு வீட்ல கொலுல வச்சிருக்கிற சிலை மாதிரி நிக்கிற? தெரியல அத்தை, ஒரு மாதிரி மயக்கமா இருந்துச்சு. மயக்கமா? என்னாச்சு? அர்ச்சனா, உட்கார், உட்கார். தண்ணி குடிக்கிறியாமா? வேண்டாம் அத்தை. என்னாச்சு? இன்னைக்கு ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவமா. சாமி தேவியரோட புஷ்ப விமானத்துல ஊர்வலமா வருவாரு. மறுபடியும் விமானமா? இந்த நேரத்துல நாம இங்க சாமி கும்பிடணும். இவ என்னடானா இப்படி இருக்கா? ஐயோ, இவ வேலையெல்லாம் முடிச்சாலா இல்லையான்னு தெரியலையே. நான் போய் பாக்குறேன், நீ வா மயிலு. போமா. சரிங்கய்யா. வா. சந்தியா, எனக்கு பாஸ்போர்ட் இல்லையே, நான் எப்படிமா ஃப்ளைட்ல வருவேன்? சரவணன் சிவகாமி யாருக்குமே பாஸ்போர்ட் இல்லையே. ஆமாங்க, அப்புறம் எப்படி ஏரோப்ளேன்ல போக முடியும்? இல்ல மாமா, வெளிநாட்டுக்கு போறதுக்கு தான் பாஸ்போர்ட் தேவை. நம்ம நாட்டுக்குள்ளேயே போறதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. இந்த ரயில் பஸ் மாதிரி தான், அதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். ஓ அப்படியா? ஆமா மாமா. தயவு செஞ்சு நான் விட்டுருங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? இப்படி ஃப்ளைட்னு என்ன கொல்லாதீங்க. என்ன அர்ச்சனா, முகையா ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல, அவ கொஞ்சம் டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன். ஓ இல்லங்க, இவங்கள நம்பாதீங்க. இவங்க எல்லாரும் பேசின பேச்சுல தான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். பா, போட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. சூப்பரா எடுத்தாச்சுமா. சூப்பரா இருக்குப்பா. ஃளைட்ல போறீங்கன்னு சொன்னதுமே முகமே வேற மாதிரி ஆயிடுச்சப்பா. இருக்காதடா பின்ன. உன் கோட்டம் முடிஞ்சது ஆதி. போட்டோ பார்வதி, குடுமா அந்த போட்டோ கொடு. ஆதி குடு. டேய் குடுடா. பா, போட்டோ சூப்பரா இருக்கு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. அப்படியா? சரி சரி. அண்ணி,
எல்லா செலவும் அவங்களே பார்த்துப்பேன்னு சொன்னாங்கல்ல. இங்க இருந்து போயிட்டு வர ஃளைட் சார்ஜ் எவ்வளவு ஆகும்? அது பஸ் ட்ரெயின் மாதிரி தான். ஃப்ளைட்டுக்கு ஃப்ளைட் வித்தியாசம் இருக்கு செந்தில். நாம இங்க இருந்து தூத்துக்குடி இல்ல மதுரைக்கு போய் தான் ஃப்ளைட் பிடிக்கணும். 3000 ரூபாய் இல்ல 3500 ரூபாயில இருந்து இருக்கும். ஒரு ஆளுக்கா? ஆமா. ஏன்? ஏன்னு கேள்வி வேறயா? இனிமே தூத்துக்குடி மதுரை பக்கம்லாம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு. ஆ? ஹே, ஆமா. என்னாச்சு அர்ச்சனா? அர்ச்சனா, உடம்பு ரொம்ப முடியலையா என்ன? ஆமாங்க, முடியல. நான் கொஞ்ச நேரம் ரூம்ல இருக்கேன். அப்பாக்கு கவலையே இல்ல. ஏன்டா? வாய்க்கு ருசியா விதவிதமா சாப்பிட போறீங்க. ஆமா, காசும் கிடையாது. அது ஃளைட்ல ஒரே அஜால் குஜால் தான். ஓ, விடுங்கடா சாமி. என்ன ஆதி? அண்ணி பாத்து கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அர்ச்சனா, அர்ச்சனா. நில்லு. பிளேட்ல பரோட்டா கிடைக்குமாடா? சால்னா கிடைக்கும், சாப்பிடுங்க. மா, சமோசாவாவது கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காதுப்பா. ச்சே. என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னானே. ம். ஏங்க ஆ, ஜிஞ்சி பேஸ்டா? ஏங்க உங்களதான். ஐயோ, என்னமோ ஒரு இங்க பேர் பாருங்க. சொன்னானே அவன். ஏங்க ஜிஞ்சி. என்னாச்சு இவருக்கு? ஏங்க ஐயோ, ஏங்க என்னங்க பண்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் அங்க இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க. கூப்பிட்டீங்களா? ம், நான் கவனிக்கவே இல்லைங்க. நீங்க கவனிக்கவே இல்லைன்றதுதான் எனக்கு தெரியுமே. ஏன் கவனிக்கல? அப்படி என்ன யோசனையில இருந்தீங்க? இல்லைங்க, நான் மளிகை கடைக்கு போனேன். அங்க ஒரு ஆளு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, ஆமா. அதுக்கு ஏதோ ஒரு பேர் இங்கிலீஷ்ல சொன்னா அது என்னன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது வர வரைக்கும் மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டே வந்தேன். ஆ, வீட்டுக்குள்ள வரவும் மறந்து போச்சுங்க. என்னன்னு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அது ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குது. இவ்ளோதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னு சொல்லணும். ஆ, அதேதான். என்னது? ஆ, திருப்பி சொல்லுங்க. ஆ, அது திருப்பி. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சி. ஜி- என்னது? இங்க பாருங்க, ஜிஞ்சர் ஆ. கார்லிக் பேஸ்ட். ஆ, ஜிஞ்சர்னா இஞ்சி தானே? ஆ, ஆமா. ஆ, அப்போ பூண்டுக்கு? கார்லிக். ஆஹா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அதுதாங்க, அதேதான். ஆ, இந்த மாதிரி சமையல் பொருட்களோட பேர் எல்லாமே நீங்க இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அது அந்த சமையல் போட்டியில கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல. ஆமால, ஆனா ஞாபகம் இருக்கணுமே. ஜிஞ்சர் கார்லிக்னு படிச்சீங்கல்ல, அதை இதோட விட்டுறாம ஒவ்வொரு தடவை அந்த பொருளை எடுக்கும் போதும் சொல்லி பார்த்தாலே வந்துட போகுது உங்களுக்கு. சரி, நீங்க வேற ஏதாவது பொருள் பேர் சொல்லுங்க, எனக்கு தெரியுதான்னு பாப்போம். சரி. ஆ, சரி, ஒரு நிமிஷம் இருக்கு. என்னங்க பண்றீங்க? இல்லைங்க, இந்த நோட்டு பேனா. சரி, நீங்க சொல்லுங்க, நான் எனக்கு புரியுற மாதிரி குறிச்சு வச்சுக்கிறேன். ஓ, இந்த மளிகை பொருளுக்கு லிஸ்ட் எழுதுவோமே, அந்த மாதிரி நீங்க குறிச்சு வச்சுக்க போறீங்க. ம், ஆ, ஆமா. ஆ, சரி சரி, அந்த வழிக்கே நான் வரேன். ஒரு மளிகை கடைக்கு போகும்போது முதல்ல என்ன எழுதுவீங்க? மஞ்சத்தூள். ஆ, மஞ்சள். அதுக்கு இங்கிலீஷ்ல டர்மரிக்னு சொல்வாங்க. திரும்ப சொல்லுங்க. டர்மரிக். டர்மரிக். ட டா இர் இர் ம மா இக். இக். டர்மரிக். நீங்க என்னங்க தமிழ்ல சொல்றீங்க? ஐயோ, உங்களுக்கு எப்படி புரியும்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு ஆ, இருக்கேன். சரிங்க. திரும்ப சொல்லுங்க. ட டா இர் இர் ம மா ரி இக். டர்மரிக். ஆ, கரெக்ட். இப்ப சொன்னீங்கல, அப்படியா? அதுதான், அவ்வளவுதான். ஏங்க, ஆ. நீங்க ரொம்ப ஈஸியா கத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒருவேளை மறக்கிற மாதிரி இருந்தா என்னோட கை ஆக்ஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு அடையாளம் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆ. அது இன்னும் ஈஸியா இருக்கும். படிக்கிறதெல்லாம் ஈஸி தாங்க, இந்த படிக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ம், இந்த சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க கையில தான் இருக்கு. ஒருத்தர் கத்துக்கிறதும் கத்துக்காததும். ம். அதனால தான் டீச்சர் வேலைக்கெல்லாம் அவ்வளோ மரியாதை. ஆமா ஆமா, உங்க ரேணுகா டீச்சர் மாதிரி. ஏங்க, அவங்கள ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துனீங்க? ஏன்
உங்களுக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிக்குமே. ஆமாங்க. இப்ப அவங்க ஞாபகம் வந்து நான் எப்படி தூங்குவேன்? அப்படியே தேன்மொழி ஞாபகமும் வந்துரும்ல. ஓ ஓஹோ, என்ன லிஸ்ட் பெருசாகிட்டே போகுது? துரைக்கு அவ்வளவு லிஸ்ட் பெருசா இருக்கோ? ம். உங்கள போட்டுனா படிங்க ஒழுங்கா. சிறு சிறு துளியாக பொழிகிறாயே எந்த மனதிலே என் உயிரே, இதயம் படபட என துடிக்கின்றது என் அருகிலே நீ இருக்கவே, எனக்கெனவே நீ பிறந்தாயடி, என் வாழ்க்கை முழுதும் நீயே துணை, கலகலவென நீ சிரித்தாயடி, முழு நிலவென நான் ரசித்தேனடி. கவிதை வரியோ காதல் இசையோ இரண்டும் கலந்தவள் நீயே, நிலவின் ஒளியோ விடியல் சிகப்போ அழகிய வெளிச்சம் நீ. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்து நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாக்குறேன். சரி, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுக்கு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வாவ், சூப்பருங்க. கரெக்டா சொன்னானா? புளி, அதுக்கு என்ன சொல்லணும்? ஏதோ டமானண்டு அந்த மாதிரி தான் வரும். இந்த இண்டுன்னு முடியும். இந்த இந்தியாவோட முதல் பாதி ஞாபகம் வச்சிருந்தேங்க. அது டாமரண்டுங்க. டாமரண்டு. பாத்தீங்களா, கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். உங்களை பார்த்தாதாங்க எல்லாமே மறந்து போகுது. அப்போ சமையல் போட்டிக்கு நான் வரல, நான் வீட்லயே இருக்கேன். சரியா? ஐயோ, இதுல மிரட்டல் வேறையாங்க. நல்ல டீச்சர் கிட்ட வந்து மாட்டி இருக்கேன் போல. சரி சரி, பாடத்தை கவனிங்க. யாரையாச்சும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பாக்கும்போது வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கேட்கணும். என்னாச்சு? இல்லங்க, திடீர்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களா, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நமக்கு டீ போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லி தரேன். சரியா? வெயிட். ஏய் அர்ச்சனா, இந்த வேகாத வெயில்ல எங்க போயிட்டு வர? அந்த சந்தன பாண்டியன் கடையில துணி வாங்கிட்டு போனார்ல கடனுக்கு, ஒரு மாசமா இன்னும் காசு தரல, அத போய் கேட்டு வரலான்னு போனேன். என்ன கொடுத்தாரா? எங்க நமக்கு தர வேண்டிய 5000 ரூபாயில தான் அந்த ஆள் குடும்பமே நடத்துறான் போல. இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கிறாரு. சரி விடு, உள்ளூர் தானே, கடை வேற வச்சிருக்காரு, எங்க போயிட போறாரு? இப்படியே எல்லாத்துலயும் ஏமாலியா இருக்கிறதுனாலதான் ஆளாளுக்கு ஏறி உங்க தலையில மிளகா அரைக்கிறாங்க. என்னைக்குதான் கொஞ்சமாவது விவரமா பேச போறீங்களோ எனக்கு தெரியல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு தேவையில்லாம பொங்குற? உங்க அண்ணன் கூட நம்ம 2 பேரும் ஃளைட்ல போயிட்டு வந்தா இப்ப யாருக்கு என்ன குறைஞ்சிர போகுது? உங்க அப்பாவும் அம்மாவும் ஆளா கிளம்புறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை, போயிட்டு வரட்டும், விடு. உங்க வீட்டு ஆளுங்களை விட்டு கொடுக்கவே மாட்டீங்களே. பொண்டாட்டி எப்படி தாங்கலான்னு உங்க அண்ணனை பார்த்து கத்துக்கோங்க. கடவுளே, சந்தியா சமையல் போட்டியோட ஃபைனல்ஸ்க்கு போக கூடாது. அதுக்குள்ள என்னமோ நடந்து அவளை போக விடாம பண்ணிடு, உனக்கு புண்ணியமா போகும். கடவுளே மேல இருந்து இறங்கி வந்தாலும் உன்னை திருத்தவே முடியாது. ஒரு ஃப்ராக் ரெண்டு சாரினா
நான் கடையில தான் இருக்கேன். ஆமா, ட்ரெஸ் எடுத்துட்டு தான் அக்கா இருக்கேன். இது உங்களுக்கு ஆமாங்க. சரிக்கா பில் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. பேசுங்க பேசுங்க ஓகேங்க. ஹலோ. ஆமாங்க, நாளை காலையில 9 மணிக்கு மதுரையில ஃப்ளைட். என்னது ஃப்ளைட்டா? ஐயோ, சிங்கப்பூர் மேக்ஸிமம் 5 மணி நேரம். மதியம் 2 மணிக்கெல்லாம் நான் அங்க இருப்பேன். யார் யாரோ ஃப்ளைட்ல ஏறி சிங்கப்பூர் துபாய் எல்லாம் போறாங்க. ஆனா நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நல்லா உட்கார்ந்து இருக்கிறத பாரு, கொல்லா கட்டுறதுக்கு தான் லாய்க்கு. டே சக்கரை, சுரண்டையில இருந்து ஒரு கஸ்டமர் 100 பாக்கெட்டு ஸ்வீட்டும் மிச்சரும் கேட்டிருந்தாருல்ல, அது பாக்கெட்டு போட்டு வீட்டில் இருக்கு. ஒரு வேளை நான் டெலிவரிக்கு வெளியே போகும்போது வந்தாருன்னா மறக்காம எடுத்து கொடுத்துருங்க. சரிண்ணே. சரி, அதே போல இந்த கடலை மாவும் மைதா மாவும் இனிமே வழக்கமா வாங்குற கடையில வாங்காத. தரமே இல்லடா அதுல. இனிமே மொத்தமா போய் திருநெல்வேலியில தான் எடுத்துட்டு வரணும். சரிண்ணே. அடி ஏன்னா எப்ப பாரு கேமு கேமு கேமுன்னு. அண்ணா இல்லண்ணே, இப்பதானே ஒரு 10 நிமிஷமா விளையாடிட்டு இருக்கேன். அண்ணா ப்ளீஸ் நான் தாங்கண்ணே. டேய் கையறா, நீ ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் கேம் விளையாடுறன்னு தெரியாது. இனிமே கேம் விளையாடுறத பார்த்தேன் அவ்வளவுதான். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறியா இல்ல அங்கேயும் கேம் தான் விளையாடிட்டு இருக்கியா? இல்லண்ணே, படிப்புலாம் நல்லா தானே போகுது. டேய் ஒழுங்கா படிச்சுக்கடா. என்ன மாதிரி படிக்காம இருந்து கஷ்டப்படாத, புரியுதா? சரிண்ணே. சக்கரை அண்ணே, செல்வா அண்ணே, வாங்கண்ணே. உள்ள வாங்கண்ணே. அண்ணே, இவர் தானே செல்வம், மயிலக்காக்கு தெரிஞ்சவரு. வேலைக்கு சொல்லியிருந்தாங்கல்ல. ஓ நீங்க தானா? அண்ணே நீங்க வாங்க போலாம். வேணாண்ணே, உங்களை விட சின்ன பையன். சரி செல்வம், எந்த ஊரு? நம்ம மயிலூர் தானே, வள்ளியூர் பக்கம். ஆனா சொந்த பந்தம்னு யாரும் இல்லண்ணே. இருந்த பெரியப்பாவும் பாம்பேல போய் செட்டில் ஆயிட்டாரு. நானும் கொஞ்ச நாள் போய் பாம்பேல இருந்து பார்த்தேன். ஆனா அவங்க பேசுற பாஷையும் அந்த ஊரும் செட் ஆகலண்ணே. அண்ணே, இவரு பானிபூரி எல்லாம் போடுவாரானே. பாம்பேல இருக்கும்போது பெரியப்பா மாமா அந்த வேலை தான் பார்த்தான். நானும் கூட மாட ஒத்தாசையா இருந்து கத்துக்கிட்டேனே. அண்ணே, அப்படின்னா நாம பானிபூரி கடை போடலாமா அண்ணே? டேய் சும்மாறா, முதல்ல இருக்கிற கடையை ஒழுங்கா பார்ப்போம். கண்ணில் பார்க்கறதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. அப்புறம் செல்வம், அண்ணே இப்பவே வேலைக்கு சேர்ந்துரு. சரிண்ணே. உனக்கு முடிஞ்ச வேலையை பாரு, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கலாம். ரொம்ப நன்றிண்ணே, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேனே. நன்றி எனக்கெல்லாம் சொல்லாதப்பா, சொல்றதா இருந்தா போய் மயிலுக்கு சொல்லு. கண்டிப்பாண்ணே. மயிலு நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. நல்லபடியா வேலை பார்த்து மயிலோட பேரை காப்பாத்தணும். கண்டிப்பாண்ணே. சரி, உள்ள போய் பஜ்ஜிக்கு வாழைக்காய தோல் சீவி வை, வெங்காயம் நறுக்கி வை. அடுத்து என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். சரிங்கண்ணே. போ. அண்ணே, இன்னொரு முக்கியமான மேட்டர்ண்ணே. என்னடா? செல்வம் அண்ணா இங்க வந்த பிறகு அப்புறம் மயிலக்கா அடிக்கடி கடைக்கு வருவாங்க தெரியுங்களா? 2 பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. நீங்க வேணா பாருங்களேன். டேய் சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கடா. நீ போய் செல்வத்துக்கு எது எது எங்க இருக்குன்னு சொல்லி கொடுப்போ. உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுண்ணே. ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் என் கண்ணுல இருந்து தப்பவே முடியாது. உன் அண்டாவாயை மூடிக்கிட்டு போய் அண்டாவை கழுவு போ. போ. சந்தியா, அத்தை. சந்தியா, மாமாக்கு டீ கொடுக்க சொன்னனே, கொடுத்துட்டியா? இப்பதான் அத்தை மயில் கிட்ட கொடுத்து விட்டேன். அப்படியா? சரி சரி. மயிலுக்கிட்ட இதெல்லாம் நான் கழுவி வைக்க சொன்னனே, ஏன் கழுவலையாவ? 4-5 பாத்திரம் தான் அத்தை இருந்துச்சு. அதை கழுவி போட்டா வேலை முடிஞ்சிருமேன்னு நானே தான் கழுவிட்டு இருந்தேன். சரி, பரவாயில்லையே. இப்பெல்லாம் சந்தியா ரொம்ப பொறுப்பா இருக்கா. சந்தியா, அத்தை உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். சரவண இந்த மாதிரி போட்டிக்கெல்லாம் போனா ஜெயிப்பானோ தோப்பானோ, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைச்சப்போ அவன் அதுல கலந்துக்க வச்சா நிச்சயமா ஜெயிப்பான்னு உனக்கு எப்படி தோணுச்சு? எனக்குமே அவரு ஜெயிப்பான்லாம் தோணல அத்தை.
என்ன சொல்ற? ஆமா அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் அவரு போட்டியில போய் கலந்துக்கிறது தான் முக்கியம். அப்படி கலந்துக்கிறதுக்காக நாம ஒரு முயற்சி பண்றோம்ல, அந்த முயற்சி தான் ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தர் இமயமலையில ஏறாருனா ஏறி உச்சியில கொடி நடுறது வெறும் 1 நிமிஷம் வேலை. அந்த மலையில ஏறுறதுக்காக அவரு பல வருஷமா பயிற்சி செய்யணும். திடீர்னு ஒரு நாள் போய் ஏறிட முடியாதுல்ல. அப்படி ஒட்டுமொத்த பயிற்சியும் சேர்ந்துதான் அவருக்கு அந்த வெற்றியே கொடுக்கும். அந்த மாதிரி தான் அத்தை இதை நான் பாக்குறேன். உங்க மகனை பொறுத்த வரைக்கும் நிறைய திறமை அவர்கிட்ட இருக்கு. ஆனா அவரு ரொம்ப கூச்சப்படுறாரு அத்தை. தன்னை பத்தி ரொம்ப தாழ்வா நினைச்சுக்கிறாரு. இந்த மாதிரி போட்டியில எல்லாம் கலந்துக்கும் போதுதான் நாம யாருக்கும் குறைச்சல் இல்லைன்னு அவருக்கு புரியும். மனசுல ஒரு புது தைரியம் வரும். அவனை நான் உன்னை நம்பிதான் அனுப்பி வச்சேன். இப்பவும் உன்னை நம்பிதான் அவன் கூட சேர்ந்து நாங்களும் கூட வரோம். அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாப்போம். ம். அப்புறம் ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு, ஞாபகம் இருக்குல்ல?